ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே வரக வாசிக்கின்றோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின, இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி விடுவார் இல்லை. அதே அன்று போல இன்றும் அநேகர் இப்படியாக புலம்பிக் கொண்டு காணப்படுவதை நாம் கேட்கிறோம். பாதுகாப்பு அற்று போன நிலைமையிலே, தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. கூடாரத்துக்குள் இருக்கிற வரைக்கும் தீங்கு நம்மை ஒரு நாளும் அணுகாது, சத்துரு நம்மை தாக்க முடியாது. கூடாரம் அழிந்து போய்விட்டால் நமக்கு ஒரு நாளும் மறைவிடமே இல்லை. இதனால் ஒரு பாதுகாப்பற்ற கொடிய அனுபவங்களை அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடாரம் போன்று நம்முடைய சரீரம் நோய்வாய்ப்பட்டு போகலாம், பலவிதமான பலவீனங்கள் உண்டாகலாம். கூடாரம் போல இருந்த நம்முடைய பெற்றோர் நம்மை கைவிட்டு விடலாம். புகலிடமாய் காணப்பட்ட கணவன் ஒருவேளை தள்ளிவிட்டு போய்விடலாம். ஆதரவளித்த கரங்கள் ஒருவேளை நடுத்தருவில் உங்களை நிர்கதியாக நிறுத்திவிட்டு அவர்கள் விலகிவிடலாம். திடீரென்று ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே வேலையெல்லாம் முற்றிலுமாய் பறிப்போய் விட்ட ஒரு நிர்கதியற்ற நிலை, எதிர்பாராத நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் அலைமோதி ஆதரவு அடைக்கலம் என்று நம்பியிருந்த சகலமும் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையிலே இழந்து போன நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம். ஒருவேளை அநாதைகளாக்கப்பட்ட நம்மை சத்ருவும் லகுவாக கீழே தள்ளிவிட அவன் முயற்சி செய்யலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்பியிருந்த நம்முடைய கூடாரம் அழிந்து விட்ட நிலையில் இன்று நாம் ஒருவேளை நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் இது உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறார். உனக்காக ஒரு கூடாரம் காத்திருக்கிறது என்று சொல்லி, கோழிக்கூடு அழிந்து போனாலும் குஞ்சுகளுக்கு ஒரு நாள் அது கவலையே இல்லை. ஏனென்றால் கூடு அழிந்தாலும் தாய்க்கோழியின் செட்டைக்குள் தருகின்ற அந்த மறைவும் பாதுகாப்பும் அவைகளுக்கு ஒருபோதும் அது இல்லாமல் போகாது. அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு அதற்கு உண்டு. அதுபோலதான் பாதுகாப்பற்ற நிலையில் நீங்கள் தத்தளிக்கிறதான பொழுது இந்த உலகத்தின் கூடாரங்கள் முற்றிலுமாய் அழிந்து போய்விட்ட நிலைமையிலும் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு ஒரு மாறாத கூடாரத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் மறந்து போய் விட வேண்டாம். கர்த்தர் தம்முடைய கூடாரத்துக்குள் வருகிறவர்களை அவர் ஒழித்து அவர் பாதுகாத்து வைக்கிற தேவன். சத்துரு அந்த கூடாரத்தை ஒருபோதும் நெருங்க முடியாது. ஒழித்து வைக்கும் கர்த்தர் எப்போதும் நம்மை அங்கேயே வைத்திருக்க மாட்டார். வேலை வரும்போது நம்மை கண்மலின் மேல் உயர்த்தி அநேகருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாகும்படி நம்மை மாற்றி விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கூடாரத்தை தேடி நீங்கள் எங்கேயும் ஓடி தேடி அலைய தேவையில்லை. உங்களுடைய முழங்கால்களை நீங்கள் இருக்கிறதான இடங்களை நீங்கள் முழங்கால் முடக்கி தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாட்களும் வாசித்து தியானித்து அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அப்பொழுது கூடாரம் மறைவினுடைய அந்த அனுபவம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். ஒரு மாறாத தேவன், ஒரு மாறாத தகப்பன், ஒரு அடைக்கலமானவர் உங்களுக்கு என்றும் உண்டு. அவர் என்றும் அழியாத நித்திய கூடாரமாகிய கர்த்தருடைய அந்த புகழிடத்துக்குள் இன்றே நீங்கள் கடந்து வாருங்கள். அவர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார். ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய கூடாரத்தின் மறைவுக்குள் உங்களை பாதுகாத்து கண்மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்துவார். விசுவாசிகள், அந்த கர்த்தர் நிச்சயம் ஒவ்வொரு நாட்களும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். செபிக்கலாம். அங்கே நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. சகல நம்பிக்கைகளும் அற்று போன நிலைமையில கலங்கி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த காலை பொழுதுல கத்த நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆறுதலின் வார்த்தைக்கா நன்றி ஆண்டவரே. நீர் தம்முடைய கூடாரத்தின் மறைவுக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை மறைத்து பாதுகாத்து கண்மலை மேல் உயர்த்துகிற தேவன். அப்படின்னு உயர்த்த போகிற மேலான கிருபைக்கு நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.